சாரிங்க, நீ வேற தினம் வீடியோ போடுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு முடியல, உடம்பு ஒரு 2 நாள் முடியலைங்க. இந்த மாசம் அப்படின்னா இவ்வளவுதான் ஓடி இருக்குது. 2 மாசம் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா? ஆமா அவ்வளவுதான் யூஸ் பண்ணி எனக்கு இருக்கிறோம். புரியல, ஏங்க கிட்டனே பண தேவை உங்களுக்கே புரியும். பட் அதுல ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, 2 பேர் வர போறாங்களா இல்ல 3 பேர் வர போறாங்களா அப்படின்னா, ஏமா அந்த கத்திட்டு கிடக்கு, நானே முடியலன்னு படுத்துட்டு கிடக்குறேன். ஏன் சாமி இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? இல்ல இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. சாரிங்க, நீ வேற தினம் வீடியோ போடுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு முடியல, உடம்பு ஒரு 2 நாள் முடியலைங்க. நானே விளையாட்ட டாமி குட்டி மழை பெஞ்சதுங்களா, வாடா நினையலாம் அப்படின்னு கூட்டு போய் 2 நாள் நான் மலையில் நின்னதுக்கு, சரி 2 நாள் இல்லை, ஒரு 2 நிமிஷம் தான் மலையில் நின்னேன். அதுக்கே முடியாமல் படுத்துட்டேன். இப்போ வீடியோ வேற போடவே இல்லை. நீ இனிமேல் தான் எடுத்து போடணும். சரி, எதுக்கு அந்த கத்துன்னு இப்போ? இல்ல தம்பி, ரீடிங் எடுக்க வந்தாங்க, அது சொல்றதுக்கு தான் ரீடிங் எடுக்க வந்தா அப்ப எல்லாமே எனக்கு கத்தி கூப்பிட்டுருக்கணும். நீங்க புது வீடு, உங்களுக்கு தெரியுமில்லைங்க, புது வீடு, இந்த இபி லைன் அந்த நம்பர் தெரியாது, நீ எத்தனை ரீடிங் வச்சு தெரியாது, நான் நிறைய கேட்கணும்னு இருந்தேன். நீ வாட்டுக்கு அப்ப கூப்பிடாம எல்லாம் போயிட்டாங்களா? போனதுக்கு இப்ப கூப்பிட்டு வச்சு கேட்டிருக்கிற. சரி, இப்ப ஒண்ணு முடியலன்னா என்னடா உட்காந்து பேசலாம். உனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. முடியலதான், சரி இருங்க ஒரு நிமிஷம் உட்காந்து பேசலாம். ரீடிங் வந்தாங்கல்ல கரண்ட் பில் எடுக்கிறதுக்கு. ஆமா, நீ கூப்பிட்டு இருந்தா நான் இன்னும் ரொம்ப தெளிவா பேசியிருப்பேன்லம்மா அவங்ககிட்ட. நீ கேட்கற எல்லாம் அவங்களே வந்தா அவசரத்துல எடுத்துட்டு பறப்பாங்க. இல்ல அப்படி இல்லை. அவங்க வந்து நிதானமா மெதுவாக தான் சொன்னாங்க. இப்போ நாங்கள் புதுசாக வந்திருக்கிறோம், எங்களுக்கு இது நம்பர் எல்லாம் தெரியாதுங்க, எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது, எப்படி கட்டுறது, நான் இவங்க பையன் தான் கட்டுவான், ஆன்லைனில் கட்டுவான் அப்படின்னு சொன்னா, சரி இருங்க ஒரு பேப்பர் பேனா எடுத்துகிட்டு வாங்கன்னு நான் நோட் எடுத்துகிட்டு போனேன். இவ்வளோ பொறுமையாக அவங்க பேசினாங்க. ஆமாம், பொறுமையாக பேசினாங்க. நான் நோட் எடுத்து காமிச்சேன், இந்த பேனால் எழுதிங்க அப்படின்னு. உண்மையாமே எனக்கு சொல்கிறேங்க, எனக்கு புரியல. வரவங்க இது வரைக்கும் நான் பார்த்தவங்க எல்லாம் வருவாங்க, வீட்டில் முதல்ல வெளியில் இல்லையான்னு கத்துவாங்க, உள்ள வந்து எடுத்துட்டு போய் அவசரமா எடுத்துட்டு என்னன்னு ரீடிங் கேட்டா கூட சொல்லாம போயிருவாங்க. எழுதி வச்சிருக்க பார்த்தா இன்னும் ஆன்லைன்ல என்னென்ன நம்பர்னு போட்டு ஜிபி நம்பர், இதுதான் வந்து நம்பர், பில் பே பண்ற நம்பர் இது. அப்புறம் ரீடிங் எவ்வளவு போயிருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ கரண்ட் ரீடிங் இது 138 யூனிட் இப்போ வந்திருக்குது இந்த மாசம். அப்படின்னா இவ்வளவுதான் ஓடி இருக்குது. 2 மாசம் கூட 138 பில்லெல்லாம் ஒன்றும் கட்ட வேண்டியது இல்லைங்கம்மா, இவ்வளோதான் வந்திருக்குது, அதனால பணம் கட்ட வேண்டியது இல்லை அப்படின்ட்டாங்க. எனக்கு புரியலைங்க, இப்போ மொத்த ரீடிங்கே 138 தானா? 138 யூனிட் தான் வந்திருக்குது அப்படின்னாங்க. இப்போ நம்ம வந்து எத்தனை நாள் ஆச்சு? நம்ம வந்து இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆகி 138 யூனிட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா? ஆமாம், அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். புரியல, ஏங்க நான் இதுக்கு முன்னாடி வீட்டிலலாம் ஒரு ஆவரேஜாக 500 யூனிட்டுக்குள்ளே வந்திருக்கேன். ஒரு 490 அந்த ரேஞ்சு சாலிடாக வந்துடும். இங்கே வந்து வெறும் 138 யூனிட்டுங்கிற எனக்கு புரியல. அவ்வளோதான் கம்மியாக தான் வந்திருக்குது. கணக்குப்படி பார்த்தா 2 மாசம் கூடி நமக்கு ஒரு 300 யூனிட் அவ்வளவுதான் வருமாட்டிருக்குது. 300 யூனிட் வரும், கொஞ்சம் 350 வச்சுக்கலாம். அப்ப 200 யூனிட் ஃப்ரீ. இப்ப மிச்சம் 150 யூனிட். 150 யூனிட்டுக்கு 4000 ரூபா கணக்கு. அவ்வளவுதான் 600 வந்துருமா? அப்புறம் எனக்கு புரியலைங்க, அப்புறம் எனக்கே இவ்வளவுதாங்க வந்திருக்குது. இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து நெட்டில் பார்த்துருப்பீங்க, அது வந்து இப்போ ஆட்சி நடக்குது, இதனால் வந்து எனக்கு வந்து போன மாதம் 1000 ரூபா, அதாவது போன பில்லு 1000 ரூபா தான் கட்டினேன், இப்போ எனக்கு 5000 வந்திருக்குது, நான் 2000 கட்டினேன், இப்போ எனக்கு 15000 வந்திருக்கு, 20000 வந்திருக்குன்னு சொல்கிறீங்களே, இது என்னன்னு எனக்கு புரியலையே. டாமி வா வாசமி, ஏறிக்கு வா, உன்னோட சோஃபா தானே, ஏறுவா, ஏறிக்க மேலே வா, நான் இங்கே தான் இருக்கிறவா, ஏறு மேலே ஏறு உட்கார். இப்போ எனக்கு என்ன இதில் வந்து அப்புறம் நீங்கள் 1000 ரூபா வருது, எனக்கு 2000 ரூபா பில்லுன்னா 10,000 கட்டுறேன், ஏன் அப்படி சொல்கிறீங்க? எனக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏன் இவ்வளோதாங்க ரீடிங்கு? ஏன் இதை போய் சொல்லி என்ன பண்ண போகிறீங்க எனக்கு புரியல. நேர்மையாக இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதேமாதிரி இன்னொரு மறுபடியும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த சோஃபா கவர் போடுங்க அப்படின்ட்டு. ஒரு விஷயம் யோசிச்சிங்களா? இது 3 சீட் சோஃபா, இன்னும் 2 தனி சோஃபா இருக்குமே, எங்கேன்னு யோசிச்சிங்களா? நான் அங்கேயே இப்போ கொடுத்துட்டு வந்துட்டேன். இதையுமே அங்கே தான் கொடுக்கறதுக்கு தான் நான் வேற யாருக்கா கேட்டிருந்தேன். அப்புறம் டாமிக்கு இதுங்க, இந்த சோஃபா டாமியோடது, அவன் மட்டும்தான் படுத்திருப்பான், அவன் மட்டும்தான் இதில் உட்காருவான். வேற நாங்களாம் யாரும் உட்கார போகிறதில்ல. வேற யாராவது எங்களை பார்க்க வந்தா, கெஸ்ட்டு வந்தால் கூட அவங்களை சேரில் தான் உட்கார வைக்க போகிறோம். ஸோ இந்த சோஃபாக்கு நான் கவரை போட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஒரு நாள் இல்லைம்மா, 1 மணி நேரத்தில் கிழிச்சு போடுவான். கவராக வாங்கி தான் போட்டிருக்கணும். இந்த சோஃபா கவரில் எதுவும் வரப்போறதில்லை. இது அவனோட சோஃபா, அப்படியே இருந்துட்டு போட்டோம். உண்மையாலுமே எனக்கு ஆச்சரியம்தான். சரி, ஓகே, சந்தோஷம். எனக்கு இந்த மாதம் பில் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். இன்னொரு அடுத்த சந்தோஷம், நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு. உங்களுக்கு அது சொன்னாவே அந்த கெஸ்ட்டுன்னெலாம் கிட்டனே பண்ண தேவை, உங்களுக்கே புரியும்.
பட் அதில் ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா 2 பேர் வர போகிறாங்களா இல்லை 3 பேர் வர போகிறாங்களா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கொஷின் மார்க். இன்னைக்கு தான் பேசினேன் அண்ணாக்கிட்ட. நாளைக்கு வராங்க, எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. வந்தாங்கன்னா அது 2 பேரையுமே சேர்த்து நாங்கள் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமா, ஒட்டுக்க 2 பேர் 2 பேரையும் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. நாளைக்கு வந்தாங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம். உங்களுக்கு அது வீடியோ வரும், நிறையா சர்ப்ரைஸ் இருக்குது. நானும் வந்து நாளைக்கு அதுக்குள்ளே உடம்பு ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ரெடியாக இருக்கணும். இல்லைன்னா வந்தாங்கன்னா வெளியே அங்கே எங்கேயும் போக வேண்டி இருக்குது. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நிறைய ஃபன் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேங்க. தூங்குனா தான் கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்ருக்கேன், போய் ரெஸ்ட் எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லாவேன். சரி, நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.